சென்னை மீனம்பாக்கம் சுங்க இலாகா அலுவலகத்தில் செவ்வாயன்று நடந்த உலக சுங்க தின விழாவை முதன்மை கமிஷனர் ரமேஷ் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள கால தாமதங்களை போக்கும் வகையில் சரக்குகளை விரைவாக அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரமேஷ் தெரிவித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பிடிபட்டதாகவும் தங்க கடத்தலை தடுக்க தீவிர கண்காணிப்பு செய்து வருவதாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் ரமேஷ் தெரிவித்தார். இவ்விழாவில் தென் பிராந்திய விமான நிலைய ஆணையக முதன்மை இயக்குநர் சுரேஷ், சென்னை விமான நிலைய சுங்க இலாகா கமிஷனர் சந்திரசேகரன், மத்திய தொழிற்படை முதன்மை கமாண்டன்ட் ரேகா ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் பாக்ஸ்கான் தொழிலாளர்கள் பட்டினி போராட்டம் நடத்தினர். சென்னைக்கு அருகே ஸ்ரீபெரும்புதூரில் 2500 ரூபாய்க்கு பணியில் சேர்ந்த தொழிலாளர்கள் தற்போதுதான் 12,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 1700 தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பும் முயற்சியில் நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியவர்கள் மத்திய மாநில அரசு தலையிட்டு தீர்வு காண வலியுறுத்தினர். பல்வேறு நாடுகளில் 12 லட்சம் தொழிலாளர்களுடன் இயங்கி வரும் இந்நிறுவனம் தற்போது உற்பத்தி முடக்கம் என்று கூறி ஆட்குறைப்பு செய்து வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை KK நகர் 6வது செக்டார் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தினர் குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டிகளை நடத்தினர். 3 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சிவன் உள்ளிட்ட கடவுள் உருவம், நேதாஜி உள்ளிட்ட பல்வேறு தேச தலைவர்கள், போலீஸ் அதிகாரி போன்று வேடமிட்டு வலம் வந்தனர். தங்கள் குழந்தைகள் மாறுவேட போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று நேர்த்தியான ஒப்பனை கலைஞர்கள் மூலம் பெற்றோர் ஒப்பனை செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் குழந்தைகளை பாராட்டி பரிசு வழங்கி கௌரவித்தனர்.